ஸோ இப்போ +1 இருக்காங்க. ஸோ மார்க் வைஸ் பெருசாக நீ 90 வாங்கினாதான் அப்படின்லாம் சொன்னது கிடையாது. பிகாஸ் நானும் பெருசாக அகாடமிக்ஸில் சாதிச்சவங்களாம் கிடையாது. பட் ஸ்டில் என்னோட லைஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நான் வாழறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு 12 years ஆஃப் ஸ்கூலிங்கில் வேறு ஸ்கூல் மாற்றலாமா அப்படிங்கிற தாட் எனக்கு வந்ததில்லை. அது ஒரு பெரிய சக்ஸஸ். உங்களுக்கு என்னடான்னா, நான் இன்றைக்கி நேற்று தான் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இந்த மீட்டிங்க்கு. ஸோ எப்போவுமே நிறைய நடக்கும் நம்ம ஸ்கூலில். டக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வருவாங்க, என்னால் முடியாதுடா எனக்கு கார்பரேட்டு, நான் 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாவே எனக்கு கிளாஸ் ஆஃப் லீவ் தான் தருவாங்கன்னு. பட் அகைன் என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரமேஷ் சார் வராரா? வருவாருப்பா கண்டிப்பாக. அடுத்து ஏடி சார் இருப்பாரா? இருப்பார். ஏன்னா இவங்க 2 பேருமே நான் பேசுறது இப்போ ஃபீட்பேக் டு உங்களுடைய ஏடிஓக்கோ சாருக்கோ இல்லை ரமேஷ் சாருக்கு கிடையாது, பசங்களுக்காக. ஸோ 2 பேருமே ஒரு பெட்டகம் மாதிரி. பெட்டகத்தை திறந்தீங்கன்னா பொக்கிஷங்கள் தான் இருக்கும். அவங்களுடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக. நம்ம ஃபீஸ் கட்டுறோம், பட் அதை வச்சுலாம் அவங்க பெருசாக இல்லை. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பெட்டகத்தை திறந்தீங்கன்னா பொக்கிஷம் தான். ஸோ சார் என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, எனக்கு தெரியல இப்போ இது 9th to 12th பேரண்ட்ஸ் இங்கே இருக்கும், பட் எல்லா 100% ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்களான்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் என் மனசில் பதிஞ்சிருக்கு, நான் போய் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல், இன்ஸ்பிரேஷனல் எப்படி வேணால் சொல்லலாம் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும்னா. பட் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் என்னால் அப்படியே கொண்டு போய் என் பையன்கிட்ட கொடுக்க முடியுமானா கஷ்டம். ஒரு இன்ஃபர்மேஷன் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் பர்சன் சொல்கிற விதமே வேறு. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன, எல்லா பசங்களையும் உட்கார வைங்க சார் இந்த மாதிரி மீட்டிங்கில். ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல ஒரு என்கேஜிங் கான்வர்சேஷன். நீங்கள் பேசுவீங்க, கேட்டுருவோம், போய்டுவோம். ஸோ அப்படிலாம் இருந்தது. இந்த வாட்டி எல்லா பேரண்ட்டுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஓப்பன் அப் பண்ணி பேசுங்க போது பேரண்ட்டையும் உட்கார வைக்கிறதுக்கு பதில் 100% ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வைங்க சார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெவலப்மெண்ட். நான் இந்த 4 வருஷம் நான் கஷ்டப்பட போகிறேன், அடுத்து நீங்கள் கேட்பாப்பா காலேஜ் போனால் நான் ஜாலியாக இருப்பேன். இந்த 4 வருஷம் எங்கே நீங்கள் கஷ்டப்பட்டு போடுற எஃபர்ட், நீங்கள் போகிற காலேஜ் வேறு லெவலில் இருக்கும். நம்ம நார்மல் காலேஜுக்கு போகிறதில்ல, யூனிவர்சிட்டிஸ்க்கு போவீங்க, கண்டிப்பாக போவீங்க, யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. ஸோ காலேஜில் உங்களை ட்ரீட் பண்ணுற விதத்துக்கும் யூனிவர்சிட்டியில் உங்களை ட்ரீட் பண்ணப்படுற விதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நான் தியாகராஜன் சார் உங்களுக்கு லாஸ்ட் டைம் பேசும்போது அந்த பாயிண்டர்ஸ் அகாடமி பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதெல்லாம் பேசினாங்க, எங்கெங்கே போகிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு. ஸோ சார் சொல்கிறத கேட்டாலே போதும். ஒரு 2-3 குழந்தைகள் மேடையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஐ வில் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன். எழுதி விட்டு படிக்க வேணாம், சார் சொல்கிறத பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ஒரு ஆஃபீஸில் கோச்சாக வேலை செய்கிறேன். என்னுடைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறது தான், உங்களுடைய கோச்சஸாக பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்க. இங்கே இருக்கவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷ பட்டகங்கள். அவங்கள ஃபாலோ பண்ணி சொல்கிறத கேட்டு கொஞ்சம் சார் சொல்லும்போது கோல்ஸை எழுதுங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசஸ் எழுதுங்க. நான் சின்னதாக கூட மாற்றுவேன், சாக்ரிஃபைஸ் எல்லாம் வேணாம், அது பெரிய வார்த்தை. உங்களுடைய ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. சாக்ரிஃபைஸ்னும் போதே நமக்கு ஐயோ டிவி பார்க்கக்கூடாதா, ஐயோ போகணும், எல்லாமே தேவை. சார் சொன்னார் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணுறேன், அதுதான் விஷயம். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கண்டிப்பாக ஃபோன்லேயும் கிடைக்குது. எல்லாமே பேரண்ட் கிட்ட கிடச்சிடாது, எல்லாமே டீச்சர்ஸ் கிட்ட கிடச்சிடாது, சோஷியல் மீடியாவும் வேணும். எவ்வளோ நேரத்துக்கு வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கோல்ஸ் எழுதுறீங்களா, ஆக்ஷன் பாயிண்ட்ஸ், நான் இதெல்லாம் பண்ணுறேன்ப்பா, நான் இதெல்லாம் பண்ணுறேம்மா, எனக்கு இந்த சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ உங்களுக்கு 9 to 12 பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னோட ஜென்ரேஷன் வேறு, எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா அம்மா டிசைட் பண்ணதான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஏறக்கூடிய அடல்ட்ன்றது 18 கிடையாது. இப்போது 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தேவை என்னன்னு. உங்களோட பேரண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா வரலையே, அப்பா வரலையே, அம்மாவுக்கு 1000 வேலை இருக்கும், அப்பாவுக்கு 1000 வேலை இருக்கும். 2 பேரும் கண்டிப்பாக பார்த்துட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. பட் அகைன் யூ ஹேவ் டு புல் தெம். கூப்பிடுங்க, வரமாட்டேன்னா வா அப்படின்னா நான் படிக்கமா வேணாம்னு கேள்வி கூப்பிட்டு நிற்க வை. உங்களுடைய கோலை நீங்கள் எழுது, ஆக்ஷன் பாயிண்ட் என்ன எழுது. சாக்ரிஃபைஸுக்கெல்லாம் பார்க்க வேணாம். சாக்ரிஃபைஸை பார்த்தோம்னா தோன்றுவோம், நான் இதெல்லாம் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணுங்கள். அப்பாவை ஃபினான்ஷியல் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஹோம் மேக்கர்ஸ் மதர்ஸ் இருக்காங்கன்னா மதர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு பாருங்கள். பக்கத்தில் உட்கார வைங்க. வராங்க அதெல்லாம் 2ஆம் பட்சம். நீங்கள் கூப்பிடுங்க. நாங்களே வந்தோம்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு கூட வருது சார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உண்மை. எல்லா நேரத்தில் நான் போயிட்டு வந்தேன்னா என்னப்பா எப்போ பார்த்தாலும் என் பக்கத்தில் பண்ணுறீங்க. எல்லா வீட்லையும் நடக்கும், என் வீட்லையும் நடக்கும், ஒரு நேரத்தில் நடக்காது அது. பட் நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்காக தான் உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்றத பிடிச்சிங்க. சார் 2 பேர் பேசினேன். சார் பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணம் மகாபாரதம் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் கதை சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லி புரிய வைப்பார் உங்களுடைய ஏடி சார். அற்புதமாக இருக்கும். அவங்க சொல்கிறத கேட்டாலே போதும், லைஃப்பில் எல்லாருமே இந்த தான் சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ சார்.